நொறுங்குது காச்சவளு ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா லிங்க்குமே எல்லாமே இருக்கும். அதாவது எல்லாமே நான் எடிட் பண்ணி வச்சிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். அது போக பார்த்தீங்கன்னா இது ஆல் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இதில் இம்போர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் வீடியோட டியூரேஷன். அதனால் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும், ப்ளஸ் பிஎன்ஜிஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிஎன்ஜி வேணால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது பின்ட்ரெஸ்ட் ஆப்லேயே இந்த மாதிரி பிஎன்ஜிஸ் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஒரு சிங்கிள் கிளிக் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து பேக்ரவுண்ட் ஈஸியாக எரேஸ் பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3D கேமரா வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆன் பண்ண மாதிரி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ஆன் பண்ணிக்கோங்க கேமரா ஆப்ஷனை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த 3D வந்து எனேபிள் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வந்துருங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இருக்கும், ப்ளஸ் குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. இதில் மேலே 3 லைன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபாண்ட்டோட சைஸுக்கு பக்கத்தால் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. ஓகே, இப்போ நான் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸில் வந்து போய்க்கிறேன். அதில் போனீங்கன்னா 3 லைன் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 லைன் மாதிரி இருக்கும். அந்த 3 லைனை செலக்ட் பண்ணிட்டுங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. ஓகே, இதில் இம்போர்ட் ஃபாண்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து நீங்கள் வச்சுருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ எனக்கு தேவையான ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் வேணா கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. ஜஸ்ட் அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போயிட்டு நீங்கள் வந்து பிஎன்ஜிஸ் வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பிஎன்ஜி ஆட் பண்ணியிருப்பேன். அந்த பிஎன்ஜியை நீங்கள் அதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் வந்து எந்த பிஎன்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷனில் வந்து பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பிஎன்ஜி ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபாண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதில் டெக்ஸ்ட்டெல்லாம் இருக்கும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா இதிலே ஃபாண்ட் நேம் இருக்கும். அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க அலைட் மோஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும்.
ஓகே. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இம்போர்ட் பண்ணிட்டு இதில் எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னாவே ஃபாண்ட் வந்து வந்துடும். நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங்ஸ் ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.